மாட்ட பேச கூடாது புரியுதா? அதல்ல. நீ ஏன் இப்படி பண்ற? நான் வேற இருக்கீங்க என்னமா பண்ண போறோம் மகளே? எட்டி எட்டி பாக்குது பாரு உங்க ஆத்தா. அது புள்ள வந்து உங்க பெரிய உங்க அப்பனை கூப்பிடு. மம்மி மா சித்தப்பு பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் வாசம் கிளைகள் பறந்து ஆடு பறந்து பாடு இளக்குயில்கள் பறந்து ஆடு பறந்து பாடு புதுராகம் ஓடும் ஓடும் தாரும் நேரம் பூக்கும் மாசம் தை மாசம் ஊரெங்கும் வீசும் பூவாசம் இந்த ஆட்டத்துல தான் நாங்க விழுந்துட்டோம். அம்மா வணக்கம்மா. யாருமா அது? Come on baby. யாருமா அந்த பொம்பளை? அம்மா அப்படியே நம்ம மைக் ரவுண்ட். இது பிடிக்கலையா? வேற மாதிரி சொல்லவா? போதும் தான். யார் இந்த பொம்பளை? ஜவுளி கடை பொம்மையாட்ட இருக்கா? உங்க அப்பா தான் என்னை வச்சிருக்காரு. பொம்மை கணக்கா இருக்கு என்ன? பொம்மை தான்மா. அதனால தான் அசந்தா தூக்கிட்டு போக பாக்குறாங்க. பொம்பளை இத்தனை வணக்கம் ஏமா? ஏன் பொம்பளை தானே மூணு பேரா? அங்க நின்று தான் பேசுவேன். ஏன் பொம்பளை? நல்ல ஜவுளி கடை பொம்மையாட்ட இருக்கேன் தானே சொல்றேன். அப்புறத்துக்கு பக்கத்துலயே வர. பொம்மை தானே. ஆமா. பொம்மை தொடுங்க, புடிங்க. இல்ல நீ அங்க நின்று பேசு. பொம்பளை விளையாண்டானே, தொட்டானே, புடிச்சானே, விளையாண்டானே மூணு பொம்பளை தான் சேர்ந்திருக்கா. சரி. அப்ப எங்க யார் இருக்கா? ஆமா. மூணு பேர் சந்தோஷமா இருப்பான். சரி சரி. சந்தோஷமா இருந்துட்டு குளிச்சிருவான். குளிச்சிட்டு ஆடி பாடி விளையாடுவான். சரி. நம்மளாம் இப்ப சேராம சேர்ந்திருக்கோம். கூடாம குடி இருக்கோம். இந்த நந்தவனத்துல பாரு எப்படி கூடுனத வெளிய சொல்லாதீங்க. பூத்து பூத்து எப்படி பாரு பூக்கலா குளுகுல. ஏய் வாடா காலே பூத்து பூத்து குடுக்குது. அத்தடி அத்தே. அங்க வா. முடி குடுக்குது. நீ ஒரு மனுஷன் கையா. கேடுவட்ட தூமிய குடிக்கி. பாரு சொல்றது கேளுமா. அப்பா என்ன சொல்லிருக்காரு? கால் காவ சொல்லிருக்காரு. ஐயங்க அப்பா பார்க்கவே இல்ல நானு. அப்புறம் எப்படி வேலைக்கு சேர்ந்த? அப்பா யார ஒளிகிறது? ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில்
கங்கயக்கரசி எங்கையக்கண்ணி குளமகள் வருக நாளும் நாளும் வளரும் வீடும் மனம் பெறவே வருக எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது இந்த உலகம் பாடும் பாடல் ஓசை காதில் விடுகிறது ஒளிமயமான எதிர்காலம் என் உள்ளத்தில் தெரிகிறது. மகளே சொல்லுங்கப்பா. வாழ்க பல்லாண்டு. நன்றிப்பா. நான் உன்னை எதற்காக அழைத்தேன் தெரியுமாம்மா? முருகனுக்காக விதைக்கப்பட்ட தினக்கதிர் விளைந்த அறுவடை செய்யும் காலத்தை நெருங்கி கொண்டிருக்கின்றது. கருந்தினை நாம் சாப்பிடுவதற்கும் சிந்தனை முருகனுக்கு படைப்பதற்காகவும் அதை விதைத்திருக்கிறோம். நம்முடைய குலவழக்கப்படி ஆண்கள் வேட்டையாடுவதும் பெண்கள் காவலுக்கு செல்வது பழக்கம். அதனால் ஆகையால் மகளே அதோ தெரிகிறது பார் பரன். அப்பா அந்த பரலை விட இந்த உரலை பாருங்க. ஆமா அதோ தெரிகிறது பரன். அந்த பரன் மீது ஏறி நின்று பறவைகளை விரட்ட வேண்டும். ஆனால் பறவைகளுக்கு எந்த ஒரு சேதமும் வந்து விடக்கூடாது. சேதம் இங்க போட்டு நமக்கு நியாயமாப்பா? இதுல பறவைக்கு சேதம்னா இடைய சேதம் வைக்கிறோம் இருக்கு. மகளே வருகிறேன், உங்களுடைய பணி தொடரட்டும். சரிங்கப்பா, ரொம்ப நன்றி. யஷோ நல்லா சேர்த்துருக்காரு எங்க அப்பா உன்னை வேலைக்கு. வந்த வேலையை மட்டும் பார்க்கணும். எதுக்கு வந்தோம்? காவலுக்கு பக்கம் வந்தோம். என்ன சொன்னேன் இப்ப அதுக்கு முன்னாடி? அதை நான் என்ன சொன்னேன்? பூக்கெல்லாம் கூத்து கூத்து குழுங்குது. எப்படி குழுங்குது? ஆத்தாடி சொல்லுங்கடா. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ளே நோவு. குத்தாலந்தா கொட்டும்போது குத்தாலந்தா, குத்தாலந்தா கொட்டும்போது குத்தாலந்தா. ஒரு அச்சாரந்தா வைக்காமலே மச்சாரந்தா மச்சாரந்தா. பூத்து பூத்து குலுங்குதடி பூவு, அத பார்த்து பார்த்து மனசுக்குள்ள நோவு.
நேரத்துல எப்படி பூத்து பூத்து குலுங்குச்சு பூ பத்தையில நல்லா பூத்துச்சு நல்லா குலுங்குச்சு அதை போய் சொல்லிட்டேல்ல. இப்ப நான் பாடுனதுக்கு இந்த மேலத்தாங்கலாம் எப்படி என்ன நல்லா வாசிச்சாங்களே சூப்பரா. எப்படி அந்த மத்தாளத்தை கேட்கும்போது எப்படி இருந்துச்சு என்னைய பார்த்து ரப்பு 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 அடிச்சு போட அப்படியா? அப்ப இவ எப்படி வாசிக்கிறாங்க பத்தியில பாடுற பாட்டுக்கு. அப்ப இவங்க வாசிக்கலாம் கேட்கும்போது எப்படி அந்த மத்தாளம் சத்தம் கேக்குது தெரியுமா? எப்படி 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 அப்படியே கொட்டுது பாத்துக்க. சொல்லுங்க எப்படி இவங்க ஒண்ணு இந்த கொட்டுற சொல்லுங்கம்மா சொல்லுங்க. மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. காட்டு பூவுக்கு ஒரே பூட்டி எதுக்கு? காட்டு தனியா எது நமக்கு? காட்டு பூவுக்கு ஒரே பூட்டி எதுக்கு? காட்டு தனியா எது நமக்கு? மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. சின்ன மாங்கா அது திரண்டிருக்கு, திருடி தின்னா அதில் ருசி இருக்கு. ஆமா 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 அட ஆமா 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 ஆமா. பட்டு பூச்சி பல ரகம் இருக்கு, புடிச்சு புட்டா அது சொகம் இருக்கு. ஆமா ஆமா அட ஆமா 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 ஆமா. அம்மாயோ நிறைஞ்சிருக்கு, காக்காவே அடிப்போமா. எருமையெல்லாம் கொடகாக எதுக்கரைக்கே போவோமா. கிழக்க போற ரயிலேறி கீழே கரையில் குதிப்போமா. கிழடு கெட்ட சிகப்பு கொடி காட்ட வந்தா உதைப்போமா. மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. காட்டு பூவுக்கு தெரியா அது எது நமக்கு? பூவரசையில பிப்பி செஞ்சு புதிராக ஒண்ணு படிக்கட்டுமா? பீ 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 ஐயனாரு வெள்ளை குதிரையில ஐயாவோ கொஞ்சம் ஏறட்டுமா? குதிரை வாழு புடிச்சுக்கிட்டு ஓ கூட நானும் வரலாமா? வெள்ளாட்டே பால் பீச்சி கண்ணுக்குள்ள விடலாமா? புதுப்பட்டி ரோட்டோரோ புளியங்கா அடிப்போமா. இந்த வயசே மாறாம இருக்கும் வரைக்கும் இருப்போமா. பொட்டு தவிடு பருத்தி கொட்ட சிட்டா வானில் பறப்போமா. மத்தாளம் கொட்டுதடி மனசு மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லிகைப்பூ மணக்கிற வயசு. அது பூவுக்கே ஒரு பூட்டு எதுக்கு? கட்டி தனியா அட எது நமக்கு? மத்தாளம் கொட்டுதடி மனசு இது மல்லிகைப்பூ மணக்கிற அம்மா பறவை வந்துருச்சு. ஒரே விரட்டு விரட்டணும். ஐயோ காக்கா அதுவும் காக்கா தானா? இப்ப அதுக்கு தான் மரியாதை இருக்கு எல்லாத்துக்கும். வேணாம் பறவை வெட்டிடுவோமாம்மா. இல்ல பறவை விரட்டுவோம். அதுக்கு முன்னாடி உன் முகம் எப்படி இருக்கு தெரியுமா? சொல்லலையே நானு. முகம் அவ்வளவு கேவலமா இருக்கு. உடனே விளக்கு வச்சிருக்க அவ்வளவு அழகா இருக்கு. அவ்வளவு கேவலமா இருக்கு. இல்ல அவ்வளவு அழகா இருக்கு. சொல்லி பாக்கிமா. ட்ரைனிங் அடியும் அப்ப அப்ப என் முகத்தை பாக்குறது இருக்கட்டும். இந்த இடத்துக்கு தலை தானே நாங்களே வந்து நாடிக்கிட்டு இருக்கோம்ல. ஆமா இன்னைக்கு தான் உங்களை பாக்குறேன். சரி முத சந்திக்கிறேன். சரி ஒரு 2 ஆட்டம். அம்மா ஆடணும்ல அதுக்கு தானே உங்களை போட்டுருக்காங்க. நாங்களே இவ்வளவு அதான் நீங்க தான் இவ்வளவு அழகா ஆடுறீங்களே. நான் எதுக்கு ஆடணும்? எங்களை எவ்வளவு நேரம் அவங்க பாப்பாங்க. உங்க ஆட்டத்தை பாக்கணும் ஒரு ஆர்வத்துல இருக்கா. ஒரு 2 ஆட்டம் அளவுக்கு தெரியுமா? 2 ஆட்டம் காலத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2 ஆட்டம். அதான் நீங்க ஆடுறீங்களே, நானும் ஆட மாட்டேன். நீங்க ஆடலைன்னா புறத்தி அவுத்து போட்டு நான் ஓடி ஐ ஜாலி அதெல்லாம் என்னால ஆட முடியாதுப்பா. நீ எல்லாம் எடுவட்ட துணியை குடிக்கி விடிய துணியை வச்சுக்கிறேன். அபிராமத்துல வச்சுக்கிறேன். ஒரு 2 ஆட்டம் போடுமாமா? என்ன பண்ணுறது? சரி இவ்வளவு தூரம் சொல்ற, அதனால சரி. அப்பா வேற உன்னை வேலைக்கு வச்சிருக்காருன்னு சொல்ற கேட்கணும்ல. உங்க அப்பா தானே என்ன வச்சிருக்காரு. நான் பாத்துக்கிறேன்.
அப்பாவை இது வேற தனியாவா சரி நானா சரி சரி மயிலாடும் பறையில நாங்க ஆடி இருக்கோம் மயிலாடும் பறையில நாங்க ஆடி இருக்கோம் மதுரை மீனாட்சி பொட்டலில மெடல் வாங்கியிருக்கோம் நாங்க போகாத ஊருக்குள்ள நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல போகாத ஊரும் இல்ல நாங்க இப்ப வாங்காத பேரும் இல்ல திருச்சி சேலம் தஞ்சாவூர் காவி பொள்ளாச்சி போ திருச்சி சேலம் பொள்ளாச்சி மதுரை போகாத போலே மரத்துல மாங்காய மாறி மாங்கா பறிச்சு வந்ததா பசமுள்ள பணியரு பட்டு கட்டும் பவலரு ஆடு விளையாடு ஒரு மீன் போடட்டுமா நெத்திலே பட்டு கட்டுக்கிட்டு இஷ்டப்பட்டு தேரோடும் எங்கள் சீரான மதுரையிலே ஊராக கொண்டாடும் ஒயிலாட்டம் அருமை 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 நல்லா இருந்துச்சுதா நன்றி 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 அப்படி சொல்லணும் அப்படி சொன்னா தான் நமக்கு சுறுசுறு பேக கிளம்ப அம்மா ஆரிய கூத்தாடுனால காரியத்தில் கண்ணா இருக்கணும் பறம் வந்துருந்தீங்களே ஆமா ஒண்ணுக்கு விடாம விரட்டணும் ஆலோலம் 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 சோலோலமே ஆலோலம் சோ சிவசிவா சிவசிவா இதுவரை நடந்தது விளையாட்டு ஆட்டம் பாட்டத்தோடு நல்லா இருந்திருக்கும் நினைக்கிறேன் நீங்க நல்லா ரசி நினைக்கிறேன் இனி நடக்க போறதா வினயம் வருகிறார் நாய் விதர் நாரதர் நாரதர் எந்த ஊருக்கார் எந்த ஊருக்காரியா ஆவியூர் ஆவி ஊர் அந்த ஊர்லயே ஆவி போகும் போல இருக்கு ஆவியூர் புருஷினி கலியுக புருஷினி உங்களை பார்ப்பதற்கு மகிழ்ச்சி கடல்ல அஞ்சரை கட்ட சுதியில வருவார் அஞ்சரை கட்ட சுதியில எப்படி வருவார்? அப்படி வருவார் ஆனா என்னைய பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாம் இறைவனுக்கு தான் வெளிச்சம் வரட்டுமா என்னடி ஆச்சு அந்த வெற்றியால் சித்தப்பா கிட்ட போயிரு
என் பணி தவறாது இடரெதும் அணுகாது படித்தவராது இடரெதும் அணுகாது முன்னின்று வழி காட்டும் முகுந்தா நல்வரத்தா தந்தனொழி போதே முன்னின்று வழி காட்டும் முகுந்தாம் நல்வரம் தாம் நல்லருள் வேண்டி முன்னின்று வழி காட்டும் முகுந்தா நல்வரத்தா அருளி போதே அன்பர் வண்ணம் கோயில் கொண்டே அமர் கொண்டே அன்மரனும் கோவில் கொண்ட அமர் குணனே அறிவோம் நாரணனே சித்திக்கின் கண்ணனே அறிவோம் நாரணனே தினகும் காரணனே அறிவோம் நாரணனே சித்திக்கின் காரணனே அன்பர் வண்ணம் கோயில் கொண்டே அமர் கொண்டே வேதம் படைக்கவும் விமலனாலிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்துமே காக்கின்றார் வேதன் படைக்கவும் விமலனளிக்கவும் ஆதி நாராயணனே அனைத்தும் காக்கின்றார் வேதம் படைக்கவும் விமலனாலிக்கவும் ஆதிநாராயணனே அனைத்துமே காக்கின்றார் நீ துகள் செய்வோர்க்கு நாராயணம் நீ துகள் செய்வோர்க்கும் சின்னப்பணி கலக்கின்றார் நீ துளசி போற்றும் சிலம்பதிகளை சென்றார் துகள் செய்வோர்க்கும் சின்னப்பணி கலக்கின்றார் போதும் நீதான இந்த உலகினிலே உலவெளிவினிலே உலவெள்ளிகளிலே போதுமினார் இந்த உலகினிலே பல வடிவினிலே தரும் இசையினிலே போதும் நீதான இந்த உலகினிலே பல வடிவினிலே இசை வடிவினிலே அன்பர் உள்ளம் கோயில் கொண்டு அமர் குணனே அறிவோம் நாரணனே திதையோம் காரணனே அறிவோம் நாரணனே திதையோம் காரணனே அன்பர் உள்ளம் கோயில் கொண்டு அமர் குணனே அமர் குணனே நாராயண நாராயணா நமோ நாராயணா ஓம் நமோ நாராயணா பராபரத்தில் பரந்தோன்றி பரத்தில் சிவம் தோன்றி சிவத்தில் சக்தி தோன்றி சக்தியில் நாதம் தோன்றி நாதத்தில் விந்து தோன்றி விந்துவில் சதாசிவம் தோன்றி சதா சிவத்திலே மகேஸ்வரன் தோன்றி மகேஸ்வரனில் ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவில் நாரதரகப்பட்ட அடியன் தோன்றி அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு சோத்திர பிரியா சூர்யா கலகப்பிரியா நாரதா என்ற நாமம் இன்று அதிகாலை கதிர்நவனை தரிசித்து கைலாயம் சென்று அம்மையப்பன் அம்பலகுத்தன் பிரேசுடன் கங்கை கொண்டான் கைலநாதன் சங்கரன் அர்த்தநாரி திருநீலகண்டன் பரமேஸ்வரன் சங்கரலிங்கம் ஆடரர் சென்ற சிறப்புகளை பெற்ற சாத்தாத் சிவபெருமானை கண்டனி சத்தியலோகம் சென்று என் மூன்றாம் பிறவி தந்தையுமான பிரம்மன் பங்கையன் சிசிகத்தா சதுர்முகன் என்ற அந்த பிதா மகளை கண்டு வணங்கி மகதையால கரங்கொண்டு மேலோகத்தை விட்டோடி இந்த பூலோகத்தை நாடி குமரக்கடவுள் தமிழ்கிழவன் தங்கவேலம் குடிகொண்டிருக்கும் கந்தசாமியின் காதல் தோட்டமான இந்த குறுநிலத்திற்கு வந்திருந்தேன். ஒரு நாளைக்கு ஒரு கலமாவது செய்யாவிட்டால் என சிறசாகப்பட்டது 1000 இல்ல சாமி தலை வெடிக்கும் சொல்றீங்க. நாங்களும் ஒரு நாள் கூட பார்த்ததில்ல. அப்படியே ஒரு ஆதங்கத்துல ஒரு மிருதங்கர் அடிக்கிறாரு. சரி, அப்ப என் தலை வெடிக்கணும்னு இந்த அடி அடிக்கிறீங்க. என் தலை மட்டும் இந்த இடத்துல வெடிச்சிருமா? சரி, உங்க 45 சும்மா விடுவனா? நாங்க டான்சர் இல்லாம வர மாட்டோம். அப்படியா? சரி, அந்த பிள்ளை சேர்த்து. ஆக 1008 சுக்குநூறாக வெடிக்க கிடந்தது பார்த்த நக்கனிட்ட சாபம். ஆகவே இந்த இடத்திலே என் கலகம் வெற்றி பெற வேண்டும் என்றால் யாரை வணங்க வேண்டும்? பிள்ளை யாரை வணங்க வேண்டும்? வளகணபதி, பக்தி கணபதி, சித்தி கணபதி, புத்தி கணபதி, முக்தி கணபதி, பூர்ண கணபதி, முக்குருணி கணபதி, தரண கணபதி, வீர கணபதி, விக்ன கணபதி, லட்சுமி கணபதி, மகா கணபதி, விஜய கணபதி, வரக்கணபதி, ஏகதந்தி கணபதி, சிச்சி கணபதி, துண்டி கணபதி, துபி முக கணபதி, மும்முக கணபதி, பஞ்சமுக கணபதி, சிங்க கணபதி, யோகா கணபதி என்ற அந்த துர்கா கணபதி ஆகிய செல்வ கணபதியை வணங்கணும். ஆனா எத்தனை கணபதி இருந்தாலும் சித்தி கணபதின்னு ஒரு கணபதி இருக்குவாரு. சித்தி கணபதி எங்க அப்பா சிரிப்பா ஏன்னா உலகமே சித்தியில தான் இருக்கு. ஆக இருந்துட்டாலும் அப்புறம் பெற்ற அந்த கணபதியை எப்படி வணங்கணும்? செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே, செல்வ கணபதியே எங்கள் குல
விநாயகனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே வாமன மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்க சொன்னவனே மாமனமாயவனால் வெட்டி கொள்ள வாழ்த்துக்கள் சொன்னவனே வாமன மாயவனா வெற்றி கொள்ள வாழ்த்துக்க சொன்னவனே பீமனை நிறுத்தி வைத்து அன்பாய் விமோசனம் வந்தவனே பீமனை தீர்த்தி வைத்து அன்பால் விமோசனம் தந்தவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே நல்லோதோ செயலில் எல்லாம் உடன் நிற்கும் வல்லப கணபதியே நல்லவோ செயலிலெல்லாம் உடனிக்கும் வல்லமை கணபதியே நல்லோதோ செயலில் எல்லாம் உடன் நிற்கும் வல்லப கணபதியே பிள்ளையாரை கண்ணித்தா முன்னிற்கும் பெரியவனே நேசா. பிள்ளையாரே கணிசா மும்மை புக்கும் பெரியவனே நேசா செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சிவகுல தவ கொலுந்தே சிவகுல தவ கொலுந்தே என்னை சீருடன் ஆள்பவனே செல்வ கணபதியே எங்கள் குல சித்தி விநாயகனே சித்தி விநாயகனே அப்படிப்பட்ட அந்த மூலப்பொருள் முதற்பொருள் விநாயக பெருமானை வணங்கிவிட்டாலும் கூட கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பனை வணங்கணும். இன்னைக்கு எல்லோரும் சபரிமலைக்கு போயிருப்பீங்க. ஏத்தா என்ன உங்க வீட்டு பிள்ளை வந்தோடனே அரங்கேற்றம் பண்ணதை பார்த்தீங்க, என்னமோ நான் வந்தோன்னே எந்திரிச்சு போறீங்களே என்ன, அப்புறம் நாங்க மட்டும் வாடகைக்கா வந்திருக்கோம். நானும் உங்க சொந்தக்காரன் தாத்தா. ஆமா உங்க வீட்டு பிள்ளைதான், நாங்க ஒண்ணு வாடகைக்கு வரல. நல்லா கை தட்டி எங்களை உற்சாகப்படுத்துங்க. ஏன் சொல்றேன்னா அந்த கலியுக கடவுள் சபரிமலை ஐயப்பன். இன்னைக்கு எல்லோரும் சபரிமலைக்கு போயிருப்பீங்க. சபரிமலைக்கு போற அந்த ஹரிஹர சுதன் ஆனந்த ஐயப்பனை திருமணம் முடிக்கணும்னு ஒரு பெண்ணு காத்திருக்கா. அவ யாருன்னு உங்களுக்கு தெரியும். யாரு? அவதான் அந்த மாளிகைப்புறத்து மஞ்சமாதா. ஆனா அந்த மாளிகைப்புறத்து மஞ்சமாதா சபரிமலைக்கு எப்படி வந்துச்சு? அந்த மாளிகைப்புறத்து மஞ்சமாதாவோட முப்பிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மகிஷி என்ற அரக்கி சிவனும் விஷ்ணுவும் மூலம்தான் மரணம் ஏற்படணும்னு தவம் இருக்கா. அந்த தவத்தை பெறா. அப்ப அதே நேரத்தில் பாருங்க, தேவர்களின் வேண்டுகோளுக்கு விஷ்ணுவின் மோகினி அவதாரத்திற்கும் சிவனுக்கும் ஐயப்பன் பிறக்கிறாரு. அதை பந்தலராஜ மன்னன் எடுத்து வளர்க்கிறாரு. தாயின் தலைவலியை தீர்க்க புலிப்பால் கொண்டு வர ஐயப்பன் காட்டுக்குள்ள போறாரு. அப்பத்தான் அந்த மகிஷி என்ற அறைக்கு வரது சிவனோட மகன்யான்னு தெரிஞ்சு இந்த ஐயப்பனை தாக்குறா. அதுக்கு ஐயப்பன் என்ன சொல்றாருன்னா, நான் உன்னோட சண்டை போட எனக்கு நோக்கம் இல்லை, எனக்கு வலிய விடுன்னு சொல்ல இந்த மகிஷி என்ற அறைக்கு மறுபடியும் ஐயப்பனை தாக்குறா. எப்படி? மறுபடியும் ஐயப்பனை தாக்கையில அப்பத்தான் ஐயப்பனுக்கு கோவம் வந்து அந்த மகிஷின் தலையில இருந்த 2 கொம்பை பிடுங்கி தலை மேல ஏறி ருத்ர தாண்டவம் ஆடினாரு. அங்கனையே மகிஷி மரணம் அடைந்தா. சரி, இறந்து போனது ஒரு அரக்கியா இருந்தாலும் அவ உடலுக்கு உயிருக்கும் மரியாதை கொடுத்தாரு. மரியாதை கொடுத்த உடனே பாருங்க, அவ உடல்ல இருந்து ஒரு ஒளி தென்படுது. அந்த ஒளியில மிகவும் ஒரு அழகான பெண். அவ யாரு? அவதான் வேற யாரும் இல்ல, அவதான் அந்த மாளிகைப்புறத்து மஞ்சமாதா. ஐயப்பனுக்கு நன்றி சொல்லிட்டு ஐயப்பன்ட்ட ஒரு வேண்டுகோள் கேட்கிறா. இம்பிட்டு அழகா இருக்கே, என்னை திருமணம் பண்ணிக்கிறியான்னு. அப்பத்தான் ஐயப்பன் சொல்றாரு, இந்த யுகத்துல நான் பிரம்மச்சாரி, உன்னை திருமணம் பண்ண மாட்டேன்னு சொல்ல உடனே இந்த மகிஷின் கண்கள்ல இருந்து கண்ணீர் வடியுது. அப்பத்தான் ஐயப்பன் சொல்றாரு, உன்னை நான் திருமணம் பண்ணிக்கிறேன், ஆனா ஒரு நிபந்தனை. என்ன நிபந்தனை? இன்னும் சிறிது காலத்துல எனக்கு ஒரு ஆலயம், அதாவது ஒரு ஆலயம் கட்டப்படும். அந்த ஆலயத்துக்கு புதிதாக மாலையிட்டு, அதாவது கன்னிச்சாமி யார் வராம இருக்காங்களோ அன்னைக்கு நான் உன்னை திருமணம் பண்ணிக்கிறேன். ஆனா என்னை வணங்கு வரும் பக்தர்கள் உன்னை வணங்குவாங்க, உன்னை வழிபடுவாங்க அப்படின்னு ஐயப்பன் சொன்னாரு. அதனாலதான் இன்னும் அந்த மாளிகைப்புறத்து மஞ்சமா தான் அந்த சபரிமலைக்கு குடியிருக்கா. அப்படிப்பட்ட அந்த சபரிமலையில 18 படியை தொட்டு கும்பிட்டாலும் மோட்சம். அப்படி அந்த 18 படியில என்ன இருக்கு? ஒற்றை வரிசைப்படியில பாத்தீங்கன்னா கிரகங்களும், இரட்டை வரிசைப்படியில பாத்தீங்கன்னா தெய்வங்கள் இருக்கு. அதான் பாருங்க, 1ஆம் படியில் சூரியனும், 2ஆம் படியில் சிவனும், 3ஆம் படியில் சந்திரனும், 4ஆம் படியில் பராசக்தியும்,
5ஆம் படியில் செவ்வாயும் 6ஆம் படியில் முருகனும் 7ஆம் படியில் புதனும் 8ஆம் படியில் விஷ்ணுவும் 9ஆம் படியில் குருவும் 10ஆம் படியில் பிரம்மாவும் 11ஆம் படியில் சுக்கிரவனும் 12ஆம் படியில் லட்சுமியும் 13ஆம் படியில் சனீஸ்வரரும் 14ஆம் படியில் மனுவும் 15ஆம் படியில் ராகுவும் 16ஆம் படியில் லட்சுமியும் 16ஆம் படியில் கேதுவும் 18ஆம் படியில் அந்த விநாயக பெருமான் குடியிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த 18 படியை தொட்டு கும்பிட்டாலே நம்மளுக்கு மோட்சம் கிட்டும். ஆக அப்படிப்பட்ட அந்த ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்தா ஆணவம் மாயை போன்ற துன்பங்களில் வாழ்க்கையிலிருந்து துன்பங்களை விடுபட்டு இன்பத்தை தரக்கூடிய அந்த ஹரிஹர சுதனை ஆனந்த ஐயப்பனை அன்னதான பிரபுவை எப்படி வணங்கம்னு ஒன்று பார்த்தீங்கன்னா அன்னதான பிரபுவே சரணமையப்பா அரிங்காவு ஐயனே சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா பொன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா பொன்னடியை பணிந்து வந்தோம் சரணமே ஐயப்பா மண்டலின் செல்வனே சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா பொன்முளி மேல் அமர்ந்தவனே சரணமே ஐயப்பா பாவசாமி தோழனே சரணமே ஐயப்பா பண்புலி மேல் அமர்ந்தவனே சரண பொன்னையப்பா பாவசாமி தோழனே சரண பொன்னையப்பா இமையாவும் தீர்ப்பவனே சரணமே ஐயப்பா மந்தலனி செல்வனே சரணமையப்பா சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணமையப்பா சுவாமி வரணுமையப்பா எரிமேலின் தாத்தாவே சரணமே ஐயப்பா ஏழையின் பண்காளன் சரணமே ஐயப்பா எரில் மேரி சாஸ்தாவே சரண பொன்னையப்பா ஏழையின் பந்தாளனே சரண பொன்னையப்பா அறிந்தும் அறியாமலும் செய்த பிழை எல்லாம் ஒரு தருள்வாய் நீ சரணமே ஐயப்பா சரணமையப்பா சுவாமி சரணமையப்பா சரணமையப்பா நீயும் மரணம் ஐயப்பா அன்னதான பிரபுவே சரணமையப்பா ஆரியங்காவு ஐயனே சரணமையப்பா சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணமையப்பா சாமி சரணமையப்பா சரணமையப்பா சாமி சரணமையப்பா. ஆக அப்படிப்பட்ட அந்த ஹரிஹர சுதன் ஆனந்த ஐயப்பன் அன்னதான பிரபுவை வணங்கி விட்டாலும் ஏன் எல்லோரும் கை தட்டாம இருக்காங்க? ஏன்னா இன்னைக்கு நன்றி நன்றி நன்றி. ஏன்னா அரங்கேற்றம் நடக்கும். எப்படி நம்ம ஊரு அந்த உமா மகேஸ்வரி என்ற பெண்மணிக்கு இன்னைக்கு அரங்கேற்றம் நடக்கும். ஆனா பல நடிகர்கள் வருவாங்க, அவங்க திறமைகளை வெளிப்படுத்துவாங்க. ஆனா யாரும் கை தட்டக்கூடாது. அப்படி அதையும் மீறி கை தட்டுனீங்கன்னா ஊரு கட்டுப்பாடு படி ஆளுக்கு ஒவ்வொரு லட்சம் அவதாரம் போல. அப்படியெல்லாம் இல்ல. ஆக எல்லோருமே நல்லா கைத்தட்டி உற்சாகப்படுத்தணும். ஏன்னா நீங்க கைத்தட்ட தான் எங்களோட திறமைகளை வெளிப்படுத்த முடியும். நீங்க எனக்கு என்னன்னு உட்கார, நான் இந்த மூலையில எனக்கு என்னன்னு உட்கார, ஊரு சிரிச்சு உலகம் சிரிச்சு போயிடும். ஆக அப்படியெல்லாம் இருக்க கூடாது. ஆமா பாருங்க, இந்த உலகத்துல ஓரறிவு கொண்டது மரம் செடி. பாருங்க பல மரம் பாருங்க, வாழ்ந்தாலும் மரம் வீழ்ந்தாலும் மரம். ஆனா சில மரம் மட்டும் வாழ்ந்தாலும் மரம். அன்பு அண்ணன் சக்தி முருகன் அவர்கள் நாரதரா எடுத்துக் கொண்டிருக்கும் மரியாதைக்குரிய அன்பு தம்பி ஆவியூரை சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு அன்பளிப்பளிக்கப்படுகிறது. ஆக இந்த சின்னஞ்சிறு கலைஞனுக்கு 100 பொற்காசிகளை வாரி வழங்கியுள்ள அண்ணா, அவர் பேரு என்ன பேரு? சக்தி முருகன். அன்பு அண்ணார் சக்தி முருகன் அவர்களுக்கு எனது சார்பாகவும் இந்த உலகம் என்னும் நாடக மேடையில்
என்னை நல்லதொரு நடிகனாக்கிய எனது அன்பு அப்பா பாசத்திற்கு மரியாதைக்குரிய பலகானத்தைச் சேர்ந்த செல்வம் அப்பா சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஆக ஓரறிவு கொண்டது மரம் செடி. இங்கு நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் ஆபியூர் கண்டெடுத்த அன்பு சகோதரர் உதயநிதி அவர்களுக்கு உமா மகேஸ்வரி அவர்கள் குடும்பத்தின் சார்பாக பொன்னாடை அணிவித்து கௌரவப்படுத்துகின்றோம். பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டிய அன்பு அக்கா ஆனைச்சேரி கிராமம் கண்டெடுத்த வீர பெண்மணி வேலுநாச்சியார் என்று பல பட்டங்களை பெற இருக்கக்கூடிய உமா மகேஸ்வரி அக்கா அவர்கள் சார்பாகவும் அவர்கள் குடும்பத்தை சார்பாகவும் எனக்கு பொன்னாடை அணிவித்து புகழாரம் சூட்டி இந்த சின்னஞ்சிறு கலைஞனை வரியப்படுத்தும் விதமாக அந்த பொன்னாடையை அணிவித்துள்ளார். அவர் கலை மென்மேலும் சிறக்க எனது சார்பாகவும் மூத்த கலைஞர்கள் சார்பாகவும் கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொண்டு பாருங்க, பல மரம் வாழ்ந்தா மரம் வீழ்ந்தா விறகு. எப்படி வாழ்ந்தா மரம் வீழ்ந்தா விறகு, ஆனா சில மரம் மட்டும் பாருங்க வாழ்ந்தாலும் மரம் வீழ்ந்தாலும் மரம். எப்படி சந்தன மரம், தேக்கு மரம். ஸ்டாலின் பாண்டி கதையில கேக்குறீங்களா? எங்க அப்பா பேரு பிரம்மா. அதான் பாருங்க, 45,000 ரூபாயை போட்டு ஒரு நாடகம் நடத்துவோம். 145 ரூபாயை கொடுத்துட்டு அந்த 45,000 ரூபாய ஆமா அடியோட காலி பண்ண இருக்கு. அப்பு நல்லபடியா கவனிங்க. ஏன்னா இடையில நாங்க பேச பேச நீங்க இடையில பேசுனீங்கன்னா எங்க அப்பா பேரு பிரம்மா. நான் மேலோகத்துல இருந்து வரேன். எங்க அம்மா பேரு கலைவாணி. நான் தொங்க விட்டுருக்கேன் பாருங்க. இது மகதி ஆளு, இது என் தங்கச்சி. ஆமா, இன்னி வேற எதுவும் சொல்லணும்னா சொல்லுங்க. ஆமா, இடையில கட்டிக்கிட்டு அவர் பெற்ற அந்த முத்துராமலிங்க தேவரை எப்படி வணங்கணும்னு பார்த்தீங்கன்னா முக்குலத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம் முக்குலத்து வீர சிங்கம். தேசியமும் தெய்வீகமும் கண்களாக கொண்டாடி தேசிகமும் தெய்வீகமும் கண்களாக கொண்டவர் பசும் பொன்னி புகழ்ந்தூடி பசுமலை கவிழ்ந்து ஆயிரம் பாசுரம் பாடி அன்பாலே உண்டு கூடி ஊரெல்லாம் ஆனந்தந்து மர்மராசன் கூணன கோடி வெட்ட வெட்ட தலைக்கு கோடி என்ன கொடி கூறம்மா கட்டளைக்கு கேளம்மா தேவர் கொடி தானம்மா உடலுக்கு ஒற்றுமையா ரெண்டு மாடு ஒன்ன விட்டு ஒண்ணு பிரிஞ்சா என்னாகும் எண்ணிப்பாரு ஒழுகிற வீர சிங்கம். அந்நியனா வெள்ளையனை ஆக்கத்துடன் எதிர்த்தவர் நெஞ்சுறுதி கொண்டவர் நேதாஜி சிநேகிதர். தேவர் ஒரு வேதமம்மா பட்டயத்துக்காரரம்மா ஊரெல்லாம் தானம் தந்த மருவர் குலராஜனம்மா அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அஞ்சாத வீர சிங்கம் 56 வயதுக்குள்ளே அவனிவாவை துணர்ந்தாரு அமரராக வாழ்ந்தாரு. முக்குளத்து வீர சிங்கம் முத்துராமலிங்க தங்கம் எக்குலமும் போற்றுகின்ற எங்கள் முத்துராமலிங்கம் முக்குலத்து வீர சிங்கம். அப்படிப்பட்ட அந்த பசுமன் முத்துராமலிங்க தேவர் ஐயா புகழை பாடிவிட்டாலும் கூட நீங்க பார்க்காத திருமணம் இல்ல. ஏன்னா இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கும் திருமண வேறுபாடே நிறைய இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல திருமண அழைப்புதல்னு ஒண்ணு கிடையாது. ஏன்னா சொந்த பந்தம்லாம் கூடி ஒரு 3 வெத்தலை வாக்க வச்சு
சொந்த வந்தவங்க வீட்டுக்கு போய் திருமணத்துக்கு வந்துருங்கன்னு கையெடுத்து கும்பிட்ட காலம் அந்த காலம். இப்ப அப்படி இல்ல. திருமண அழைப்புதல்னு ஒரு பத்திரிக்கை அச்சடிக்கப்படுது. அந்த அச்சடிக்கிற பத்திரிக்கையில எப்படி இருக்கு? முதல்ல எல்லாம் பாருங்க, பெரியோர்கள் எப்படி குரோதி வருடம் மாசி மாதம் அப்படி கருப்பசாமி துணை இப்படி போட்டு திருமண அழைப்புதல்னு ஒரு பத்திரிக்கை அடிச்சாங்க. இப்ப எப்படி அடிக்கிறாங்க? யமனே துணை. ஆமாங்கய்யா, யமனே துணை திருமண அழைப்புதல். ராஜ வேலை காலி மாதம் 33ஆம் தேதி கழுவாமூஞ்சி மகன் விடியாமூஞ்சி என்பவனுக்கும் முண்டக்கண்ணி அம்மாள் மூக்காய் என்பவர்களுக்கும் சோம்பரிகளால் நிச்சயிக்கப்பட்ட வண்ணம். எப்படி? ராஜ வேலை நரி ஊளையிடுதல், கோட்டான் கூவும், நாய் அழுவும். திருமணம் சுருவாட்டு மரத்தடியில் நடக்க இருப்பதால் வருவர்கள் வரலாம், வராதவர்கள் போகலாம். நிகழ்ச்சி நிரல். இரவு 7 மணிக்கு கால் இல்லாத கந்தசாமின்னு கரகாட்டம். அது என்ன வித்தியாசமா இருக்கு? இரவு 9 மணிக்கு விரல் இல்லாத வீராசாமி வீணையை வாசிப்பார். ஓஹோ. இரவு 10 மணிக்கு பல்லில்லாத பால்சாமியின் பகுத்தறிவு மற்றும் பாட்டு கச்சேரி. இப்படியெல்லாம் ஒரு திருமண அழைப்புதல் அடிச்சா யாரு திருமணத்துக்கு போவா? போகாது. ஆனா இங்க நடக்கக்கூடிய திருமணம் அப்படிப்பட்ட திருமணம் இல்ல, மிக சிறப்பான திருமணம். எப்படி நடக்கும்? அந்த நாதசுர ஓசையில